திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் 3 கோடி மதிப்பிலான சிறிய அளவிலான கைத்தறி பூங்காவை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி ஆகியோர் திறந்து வைத்து 46 பயனாளிகளுக்கு 1.61 கோடி மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி சின்னாளப்பட்டியில் நடந்த இந்நிகழ்ச்சியில் கைத்தறி அரசு முதன்மை செயலாளர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் தலைமையில் துணிநூல் துறை ஆணையர் வள்ளலார், கைத்தறித்துறை ஆணையர் விவேகானந்தன் ஆகியோர் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. நெசவாளருக்கான ரூபாய் 4 லட்சம் மானியத்துடன் கூடிய வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்ட 39 கைத்தறி நெசவாளர்களுக்கு ரூபாய் 1.56 கோடி மதிப்பீட்டில் பணிக்கான ஆணையை, நெசவாளருக்கு முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் தலா 50,000 வீதம் 3 பயனாளிகளுக்கு 1.5 லட்சம் கடனுதவியாக ஒப்பளிப்பு ஆணைகளுக்கு, 60 வயது நிரம்பிய நெசவாளர்களுக்கு ஊதியத்திலிருந்து பெறப்பட்ட சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 4 பயனாளிகளுக்கு தொகை 3,81,985 என மொத்தம் 46 பயணிகளுக்கு 1.61 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்களும் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி அவர்களும் இந்த பூங்காக்கள் குறித்தும் நெசவாளர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் குறித்தும் பொதுமக்களிடம் பேசினர். இவ்விழாவில் திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாஸ்கரன், நெசவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காலத்தில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளே இல்லை. கல்வியை பொறுத்தளவில் இனிமேல் சேருவதற்கே கல்லூரியில் போதுமான இடர்ந்தும் அவங்க ஏதோ தெரியாமல் போய் தனியார் கல்லூரியில் சேர்ந்தது தான். இப்போ 8 கல்லூரி கொண்டு வந்துட்டோம். நடந்தா கல்லூரி, உட்காந்தா கல்லூரி. எப்படி பள்ளிகள் இருக்கிறதோ அதுபோல் கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம ஊரை பொறுத்தளவில் நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக நாம் செய்யலாம். அது உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவது எங்களுடைய கடமை, உங்களோடு சேர்ந்து. அதில் நான் உறுதியாக இருக்கேன். இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த பாப்பா சொன்னதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக அழைத்து அதற்கு நல்ல முடிவு அவங்க ஏடி வச்சு நம்ம பேச வேண்டிய விஷயம், அதை நம்ம செய்யலாம். இந்த பூங்கா இப்போ பெரிய அளவில் அமைக்க வேண்டும் என்று தான் காந்தி அவர்கள் எண்ணத்தில் சொன்னார். ஒரு 50 ஏக்கர் கொடுங்க, அமைச்சிடலாம், பெரிய பூங்காவை அமைச்சிடலாம்னு ஆசைப்பட்டார். அவர் என் தொகுதியில் தான் அமைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். 50 ஏக்கர் நிலம் எங்கேயும் இல்லை, 1 ஏக்கர் நிலம் இல்லை, அரசாங்க நிலம். ஆத்தூர் தொகுதியில் ஆத்தூர் தாலுகாவில் 1 ஏக்கர் நிலம் என்பது விலைக்கு வாங்கித்தான் இப்பொழுது கல்லூரிகளே கட்டி கொண்டிருக்கிறோம். நிலம் வாங்கித்தான் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்களே, தொழிலாளர்களுக்கென்று ஒரு ஆஸ்பத்திரி 160 கோடி ரூபாயில் கட்டப்பட இருக்கிறது. இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளாக அந்த பணிகள் துவங்குவதற்கு நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இடமும் வாங்கி கொடுக்கப்பட்டார்கள். ஆக தொழிலாளர்கள் எந்த காலத்திலும் இந்த ஆஸ்பத்திரி நம்ம தான் கொண்டு வந்தோம். அது ஆத்தூரில் இருக்குது. ஒரு டவுன் பஸ்ஸில் போனால் 3 கிலோமீட்டரில் போகிறோம், 5 கிலோமீட்டரில் போகிறோம் அப்படின்னு தொழிலாளர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழிலாளிகள் தான் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பார்கள். அந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு நாம் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆக அந்த இது மட்டுமல்லாமல் நமக்கு இன்னும்